மமிதா பச்சிக்காக போகலாம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா கருப்பு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஒர்க் இருக்குது. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்தது. மமிதா லேக்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா ஃபினிஷ் கொடுத்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக படம் சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பர். படம் நல்லா இருந்தது. சூர்யா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ஃபேமிலி தான் படம், ஃபுல்லாமே நல்லா இருந்தது. மமிதா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ஷன்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபேமிலி படம் தான். புரிதல் எப்படி இருக்குன்றது தான் படம். ஆமாம், கடைசியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த குழந்தையும் அவங்க கூட ஒன்று சேர்ந்து. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் தான் மேட்ரு, அதை வச்சு தான் படமே புரிதல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சூர்யா தவிர வேறு யாரும் இப்போ கருப்பு மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு கிளாசிக் ஜானலில் படம் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக வேறு எந்த ஆக்டராலும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். அவ்வளோ ஒரு கிளாசிக்காக சூப்பராக எடுத்துருக்கு. நான் பார்த்தேன் ப்ரோ. ஃபுல்லாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுங்க ப்ரோ. சூர்யா ஆக்டிங் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு ப்ரோ. ராதிகாவும் மமிதாவோட கெமிஸ்ட்ரி நல்லா காமெடியாக நல்லா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. அது ட்விஸ்ட் எது நான் சொல்ல ப்ரோ, எல்லோரும் வந்து பார்த்தா தெரியும் ப்ரோ. கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போச்சுங்க ப்ரோ. எந்த லேக் எதுவும் ஃபீல் ஆகலைங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அமேசிங். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா சூப்பர். ஓரளவுக்கு எது போர் அடிக்கல. 2.5 hour செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா நல்லா இல்லை இல்லை. சாங்ஸ் எப்படி? சாங் சுமார். மமிதா தான் மெயின் கேரக்டரா இல்லை வேற இன்னும் ரீரன்? மமிதா தான். அவங்க தான் மெயின். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்கு. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. ஃபேமிலி படம் தானா? ஆமாம், ஃபேமிலி படம். போர் அடிக்கல. நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபீல் குட் மூவி. நல்லா இருந்துச்சு, லாகே இல்லைண்ணா. கருப்பு வந்து மாசாக இருந்துச்சு, இது நல்ல ஒரு ஃபீல் குட். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனும் இருக்குது, சாஃப்டும் இருக்குது, எல்லாமே ட்ராமேட்டிக்காக இருக்குது, மாஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஃபேமிலி போன படம் கருப்பு, இந்த படம் சாஃப்டாக இருக்குன்னாங்க. அதான் அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் ஃபேன்ஸுக்கான படம் இல்லை அது. தெலுங்கு படம் மாதிரியே இருக்கா? ஆமாம், வாரிசு படம் மாதிரி இருக்கு. அந்த வாரிசு, விஜய் சார் வாரிசு படம் இருக்குல்ல, அதே பேட்டர்ன் தான். ஆமாம், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சோர்ஸ் ஃபீலர், நல்லா பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம் கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். சூர்யா எப்பவும் போல தான் நல்லா பண்ணிட்டாரு. அவங்க ஃபன்னி கேரக்டர் தான். அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. நல்லா பண்ணி லேக்லாம் இல்லை. ஃபேமிலி நார்மல் இல்லை, நார்மலாக ஃபேமிலி படம் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி மூவி அப்படி தான் கொண்டு போய் ஆகணும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.